ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அதுல பெண்களுக்கு எழுதி பொருட்கள் படிச்சு பார்த்தேன். எத்தனை எழுத்து பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பத்தாது இங்கிலீஷ்ல லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாட்ட பரவாயில்லங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. யாரு எழுதி போட்டாங்கன்னு தெரியல. சரி போட்டு விடுங்க. இப்ப நல்லதுக்கு போய் சொன்னா என்ன தப்பு? அது தவறில்லை என்று பேசுவதற்காக 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை செய்வது சரிதான் என்று பேசுவதற்காக திருமதி ரம்யா அசாத் அவர்கள் வருகிறார்கள். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நம்ம கலகலன் நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கோம். குற்றமே அப்படியே பிளட் பிரஷர் ஏறின மாதிரி பேசுறாரு. ஏறின மாதிரி இல்ல, ஏறிடுச்சு. தெரியாம கேக்குறேன். கவிஞர் தாமரை ஒரு வரியில சொல்வாங்க, குழு குழு பொய்கள் என்றாலும் மனம் அதையே எதிர்பார்க்கும். இவங்க சொல்றது பொய்ன்னு நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு வந்தா தெரியணும். எங்களுக்கு தெரியாது. நாங்க எப்படி இருக்கோம், என்ன மாதிரி சமைக்கிறோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா வாழ்க்கையில காதலுக்கு பொய் அழகு. கண்ணுக்கு மை அழகு, காதலுக்கு பொய் அழகுதான். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. அதாவது 1000 பேரிடம் போய் சொல்லியாவது கல்யாணம் பண்ணுங்க. இதான் அர்த்தம். நான் என்ன சொல்றேன், வாழ்க்கையிலே கல்யாணத்தை விடுங்க. ஒரு நாள் வாழ்க்கை அவர் பொய் சொல்லாம வாழ முடியுமா? இன்னைக்கு வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். யாருக்கும் ஒரு தீமை ஏற்படாத ஒரு சொல்ல சொல்லி ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம். இப்போ நம்ம வீட்டுல இப்ப கல்யாணம் நடக்குது. அமுதாவுக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் நடக்குது. நம்ம சிதம்பரம் ஐயா அவர் போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வர்றாரு. மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு. ஆனா பொண்ணு கேட்ட எக்ஸ்பெக்டேஷன் வேற, மாப்பிள்ள வேற மாதிரி இருக்காரு. நம்ம ஆன்லைன்ல வாங்குற பொருள் மாதிரி ரியாலிட்டி மாதிரி வித்தியாசம் இருக்கு. ஆன்லைன்ல வாங்குற பொருளா? ஏன்னா பிரிச்சு பாக்குற வரைக்கும் என்னன்னு தெரியாது. அப்படிதாங்க அரேஞ்ச் மேரேஜ் அப்படிதான். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு தகப்ப என்னங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கு, அந்த பையன் நல்லா இருக்கா, குணமா இருக்கான், ஆனா உருவத்துல பொண்ணுக்கு உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்வாரு, பொண்ணு 6 அடி உயரம் அமிதாப் பச்சன் மாதிரி வேணும்னு இப்படி சொல்லுவாரு. கமலஹாசன் மாதிரி சூப்பரா இருக்காருப்பா மாப்பிள்ள அப்படின்னு வேற. அடுத்தது, பையன் எப்படிப்பா கலரா இருக்காரா, நல்ல கலையா இருக்காரு, பையன் எவ்வளவுப்பா சம்பாதிக்கிறாரு, உன்னை வச்சு ராணி மாதிரி காப்பாத்துற அளவுக்கு சம்பாதிப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு தகப்பன் மிகைப்படுத்தி சொல்றாரு. முதல்ல ஒரு தகப்ப வாயால பொண்ணு எப்படி இல்ல, ஒரு தாய் ஒரு மாமியார் மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு வந்தோன்னு சொல்லுவாங்க, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு, கொஞ்சம் குண்டா இருந்தா குஷ்பு மாதிரி இருக்கு, ரொம்ப தேரவே தேராதுன்னு அப்படியே சொல்ல மாட்டாங்க, நல்ல சுந்தர மாதிரி இருக்கு. இப்படி வார்த்தைகளை பதமாகவும் இதமாகவும் போட்டு சொல்லி ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது இயல்பு. அது பண்ணலாம். இது பொய்யே இல்லைங்க. சந்திரன் பரம்பரை மாதிரி உட்கார்ந்துருக்க. தயவு செய்து சொல்ற, இந்த கல்யாணம்ங்கிறது எப்பவுமே நீண்ட நெடிய பயணங்க. இது ஒரு 2 மனங்கள் சேர்ந்து அந்த இடத்தோட முடியக்கூடிய விஷயம் கிடையாது. 2 குடும்பங்கள் இணைந்து, இந்த 2 குடும்பங்கள் இணைந்து 2 தலைமுறையை உருவாக்குகிறது. இந்த தலைமுறை தான் எதிர்காலத்தில் இந்தியாவை நிர்ணயிக்கக்கூடிய தலைமுறை என்கிற காரணத்தினால் இந்த கல்யாணத்துல சின்ன சின்ன பொய்கள் நாம் நிச்சயம் சொல்லவே கூடாது. தயவு செய்து இந்த கல்யாணங்கிறது ஒவ்வொரு மனிதனினுடைய வாழ்க்கையின் அடிப்படை. இந்த அடிப்படை நம்பிக்கை என்கிற இந்த அஸ்திவாரத்தில் தான் எழுப்பப்படுகிறது. இந்த நம்பிக்கையை குலைத்து பொய் என்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்தால் அது நம் வாழ்க்கை முழுக்க துரத்தி கொண்டே வரும் என்கிற காரணத்தினால் நாம ஒரு பொய் கூட சொல்லாம திருமணத்தை பண்ண வேண்டும் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த வழி. ஆகவே நாம் ஒரு பொய்யும் சொல்லாமல் திருமணம் செய்ய வேண்டும் என்று இவங்களை இனிமேல் அவங்களுடைய வாரிசுகளுக்கு கல்யாணம் பண்ணா கூட நல்லா பண்ணுங்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, உறவினர்களே, எல்லார் முகத்திலையும் மலர்ச்சி இருக்கிறது நான் பார்த்துட்டேன். ஏன்னா ஆரம்பிக்கிறப்ப சந்தோஷமா இருப்போம், போக போக அது மாறிடும். சில பேர் பக்கத்துல இருக்கால நேர்ந்து விட்டு போவாங்க, இருந்து கேட்டுவாங்க. அப்படிலாம் இல்லாம எல்லாரும் இருந்து கேட்டுங்க, மகிழ்ச்சி. இப்ப தீர்ப்பு சொல்ற நேரம். எனக்கு என்னமோ நானா தீர்ப்பு சொல்றதை காட்டிலும், இன்னும் 4 பேரை கூட்டு வருவேன்னு அர்த்தம் இல்ல, நானா தீர்ப்பு சொல்றதை காட்டிலும் இவங்கெல்லாம் பேசுறதை காட்டிலும் இந்த கல்யாணத்துடைய பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க கருத்து என்னன்னு சொன்னாங்கன்னா எனக்கு என்னமோ நல்லா இருக்கு போல தோணுது. அதனால திருவள்ளர் செல்வி அமுதா, திருவள்ளர் செல்வன் செந்தில்
இவர்கள் இருவரும் தங்கள் கருத்தை இங்கே பதிவு செய்வார்களே ஆனால் நாம அதையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தீர்ப்பை சொல்லலாம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் தீர்ப்பை ஒத்தி வச்சு முதல்ல இந்த திருமணத்தினுடைய நாயகி திருவள்ளர் செல்வி அமுதா அவர்கள் வந்து 1000 பொய்யா ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது, சொன்னீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி திருமணம் செய்வது தவறுதான் என்று உங்கள் கரகோஷத்தோடு பேச வருகிறார். வாங்க. அப்புச்சி நானா? போமா போய் பேசு. அப்புச்சி நான் எப்படி அப்புச்சி? போய் தயங்காம பேசு போ. வாங்க, பயப்படாம வாங்க. நான் பொய் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, என்னை அடைக்கலமா வந்து அடைஞ்சானே அந்த சின்ன பையன், அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக சொன்னேன். அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு அவனை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு வைங்க, அந்த பையனை வெட்டிவிட்டு போத தெரிஞ்சு நாளைக்கு என்னை வந்து வெட்டி வரல வைப்பேன். அப்ப பொய்களை எப்போதும் சொல்லணும் நான் சொல்ல வரல. சில இடங்களில் நன்மை பயக்கும் என்றால் அந்த பொய்யினால் தவறில்லை என்பதுதான் உண்மை. 1000 பொய் சொல்லியாவது ஒரு நல்ல கல்யாணத்தை, சிறந்த கல்யாணத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு வாரிசை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். எனவே அந்த சிறு பொய்களை பற்றி கவலைப்படாதீர்கள், மேலும் பொய் சொல்லாதீர்கள் என்று சொல்லி சில பொய்களை சொல்லலாம் என்று அனுமதித்து வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அத்தனை பேரும் இருந்து விருந்தருந்தி செல்லுமாறு மணமக்கள் வீட்டார் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன சார், பொய் சொல்றத அம்புட்டு அழுத்தி நியாயப்படுத்திட்டு இருந்திய? அதுவா, அது சும்மா மேடைக்காக சொன்னது. அத போய் சீரியஸ் எடுத்துக்கிட்டு நீ போ. அம்தா, ஏதோ வள்ளுவர், ராமாயணம், மகாபாரதம்னு உதாரணம்லாம் சொல்லிட்டு இருந்திய. அது சும்மா அப்படி சொன்னா தானே போய் ஓரளவுக்கு உண்மை மாதிரியே இருக்கும். ஏதோ மேடைக்காக பேசினீங்கன்னு சும்மா விடுறேன். ஆனா நீங்க மட்டும் என்கிட்ட பொய் சொன்னீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் பாருங்க, வாழ்க்கை முழுக்க உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். என்னமுதா, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? விளையாட்டா மேடையில பேசினத போய் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ போய் வேலையை பாரு. மாமா, தோர மாமா கூப்பிடுறாங்க. அங்க பாருடா, எவ்வளவு கலர் கலர் அழகா இருக்காளுங்கன்ட்டு. மாப்ள, இப்ப பாரு, கிட்ட வரட்டும், என்ன பண்றன்னு மட்டும் பாரு. பேசுவோமா? அவங்கள கூப்பிடு மாப்ள. ஏமா மல்லிப்பூவ உன்னதான் இங்க வா. மாப்ள, 3 பேரும் மல்லிப்பூ தான் வச்சிருக்கு, நீ யார கூப்பிடுற? மாப்ள, 3 பேரையும் தான் கூப்பிட்டேன். மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே. ஏய், என்ன நக்கலா? என் அண்ணன் தம்பிலாம் கோயிலுக்குள்ளதான் இருக்காங்க. என்ன செய்தி, வர சொல்லவா? பர்றா பர்றா, அதுக்குள்ள மச்சான் அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இங்க பாருமா. சரிம்மா, ஏன் நீ இவ்வளவு அவசரப்படுற? மச்சான வர சொல்லு, பார்த்து இங்கேயே பேசி முடிச்சு போடலாம். அவனுங்க தான் தேவையில்லாம வார்த்தையை விடுறானுங்கன்னா நீ ஏன் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்க? வாடி, நம்ம போலாம். அடங்கொக்க மக்கா ஓடிட்டாங்க பர்றா மாப்ள. அத விடு, பாத்துக்கலாம். பழனி, உனக்கு ஓகே தானே? ஓகே. அம்புட்டுதானே? போட்டி எங்கேன்னு சொல்லுங்க, முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இதுதான் பெரியவங்க பேச்சு. சிதம்பரம் ஐயா, போட்டி ஆரம்பிச்சிடலாமா? மாப்ள, ஒரு நிமிஷம்.
எனக்கு இந்த மாதிரி போட்டியில எல்லாம் விருப்பம் இல்லைன்னாலும் ஊர் ஜனங்கள்லாம் கம்பல் பண்றதுனால நீங்க இந்த குஸ்தியை பண்ணியே தீரணும் மாப்ள. வேண்டாம் மாமா. மாமா, நாங்களே பிரிஞ்சிருந்தோம். திரும்ப ஏதாவது சண்டை போட்டு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. எனக்கு புரியுது மாப்ள. இது இப்போ ஊர் பிரச்சனையா ஆனதுனால பண்ணிதான் தீரணும். நீங்க இதுல கலந்துகிட்டு தான் ஆகணும். வேண்டாம் மாமா. சரின்னு சொல்லுங்க மாப்ள. பழனி, இதுதான் சரியான சந்தர்ப்பம். போட்டியில அவனை சாவடி அடிச்சு பழித்துக்கோ. அதுக்கு தான் அப்புச்சி உனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கேன். நானும் அதுக்கு தான் அப்புச்சி காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் கோதல காலை வைக்கட்டும். உசுர மட்டும் வச்சுட்டு சோழிய மொத்தமா முடிச்சிட்டு தான் மறுவேலை. என்ன மாப்ள யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. சரிங்க மாமா, உங்களுக்காக பண்றேன். சரி, போட்டி ஆரம்பிக்கலாம். இது ஒன்னும் போட்டி இல்ல. அப்பச்சி, இப்ப அந்த செந்தில என்கிட்ட மாட்டி என்ன கதியாக போறான் பாருங்க. அது அவனை அடிக்கிற அடியில 3 மாசத்துக்கு அவன் எந்திரிச்சு நடக்கவும் கூடாது, தாலி கட்டுறதுக்கு கை எடுக்கவும் கூடாது. அதை நல்லா புரிச்சுக்க. அதான் அப்பச்சி நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் எனக்கு பண்ணது கொஞ்சம் நஞ்சமா டக்குன்னு மறந்துட்டு உறவு கொண்டாட பல வருஷம் வெறி அப்பச்சி. அம்பிட்டு சீக்கிரம்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேன். அவனை ஒரு வழி பண்ணி எடுத்தா எனக்கு மறுவேளை. பாத்துக்க. ஏன்பா பழனி, போட்டிக்கு டைம் ஆச்சு, போலாமா? அவன் ரெடி ஆயிட்டான், நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க கூட்டு வந்துறீங்களா? சரி. பழனி, மறுபடியும் சொல்றேன், பால் எடுக்கிறது நீயாத்தான் இருக்கணும். அவனை தட்டி தூக்கு. சரி அப்பச்சி, இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு களத்துக்கு வாங்க. சரி. வடிவேலு, இங்க வாடா. அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய், அந்த செந்தில் பையனோட வீக்னஸ் பாயிண்ட் எதுடா? செந்திலோட வீக்னஸ் பாயிண்டா? அது அவனோட பின்னங்கழுத்து தானே. அவனை விட்டா என்னைய தூக்கி சாப்பிடுவான. அவன் பின்னங்கழுத்தை மட்டும் பிடிச்சி லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனால கொஞ்சம் கூட அசையவே முடியாது. சரி, நான் பாத்துக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கப்பா, 10வது நிமிஷம் யாரு ஜெயிச்சு நிக்கிறீங்களோ அவங்க தான் வாழை வாங்க முடியும். பாத்துக்கங்க. ஆரம்பிச்சிடலாமா? பழனி, ஊருக்காக நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஜெயிச்சு ஒருத்தர் தோக்குறதுல என்ன இருக்கு சொல்லு? நம்ம 2 பேருமே சேர்ந்து ஜெயிப்போம். அது எப்படி? 2 பேரும் பொய்யா அடிச்சுக்கிட்டு கடைசியில் நான் தோத்த மாதிரி விழுந்துடுறேன். நீயே வாள் எடுத்துக்கோ. பாப்போம். போட்டி ஆரம்பிக்க போகுது. மாப்பிள பாத்து, மாப்பிள எழுந்திரு மாப்பிள. என்னப்பா கடிச்சு கொட்டு? என்ன மாப்பிள அவனை விட்டுட்ட?
என்னையோட அடிச்சுட்டு உன்னை விட மாட்டேன்டா. உனக்கு எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு பாக்குறேன். நீ தாலி கட்டுறதுக்கு கை இல்லாம பண்றேன்டா. என்ன ஜெயிச்சிட்டோன்னு சந்தோஷமா இருக்கியா? உன் சந்தோஷம் ரொம்ப நாள் சார். சாம்பார்ல உப்பு ஜாஸ்தியா இருக்கும் கேட்டுட்டு இருக்கேன் சார். வாங்க சார், வந்து என்னன்னு வந்து கேளுங்க சார். என்ன ஆள் பார்த்து பரிமாறி இருக்கீங்களா? அங்க பாரு, அங்கெல்லாம் உளுந்த வடை இருக்கு. இந்த பக்கம் உனத்தையும் காணா. என்னையா பரிமாறிய? ஏய், நீ தான் சமைக்காரனா? ஏய், என்ன சாம்பார் வச்சிருக்க? வெறும் உப்பு கொட்டி வச்சிருக்க. தின்னியா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடா. வாய் போடு. சாம்பார் கூட ஒழுங்கா வைக்க தெரியல. எதுக்கே சமைக்காரன்? சார் உப்பு இருக்குங்க. ஆனா இவ்வளவு ஏத்து பேசாதயா. பதில் பேசுறீங்க. என்ன ஆச்சா? என்ன ஆச்சா? எங்க? அம்மா வந்துட்டேமா. பாரு நீ சாப்பாடு எப்படி போட்டு இருக்காங்க பாரு. கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? சாம்பார் கூட ஒழுங்கா வைக்க மாட்டேங்கிறாங்கம்மா. ஏமா உப்பு வாரி கொட்டி இருக்காங்க. சும்மா வாய் இருக்குன்னு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. என்ன ஒழுங்கா சமைக்கல? முன்ன பின்ன சுவையான ஒழுங்கான சாப்பாடை சாப்பிட்டு இருக்கீங்களா நீங்க? ஏய், என்னடா ஏத்து பேசுற? ஏய், நான் யாருன்னு தெரியுமா? மாமா யாருன்னு தெரியுமாயா? ஐயோ ஒரு நிமிஷம். ஏன் மாப்பிள, என்ன மாப்பிள பிரச்சனை? சாம்பார்ல உப்பெல்லாம் கரெக்டா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு சும்மா சலம்புரிய? ஏங்க, உங்களுக்கு ஒரு உளுந்த வடை எக்ஸ்ட்ரா வச்சானே இவனை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? அன்னைக்கே மாமா சொன்னாங்க சம்மதம் கேட்டீங்களா வைங்க, வெச்சிருந்தா இந்த பிரச்சனை தான் வந்திருக்குமா இல்ல உப்பு தான் வாரி கொட்டி இருப்பாங்க. ஆமா பாப்பா. என்னையா பெரிய சம்பந்தம்? அவனுக்கே நானாயா கரண்டி பிடிக்க கத்து கொடுத்தேன். கரண்டி மட்டும் தானே பிடிக்க கத்து கொடுத்துருப்ப. உப்பே படத்துல உனக்கு. அன்னைக்கே நீ உரண்டா இழுத்த. எங்க எந்த வீட்டுக்கு போனாலும் நீ சாப்பிட்டுட்டு மொய் வைக்கிறதே இல்ல. இப்ப நீ கமிஷன் வைக்கிற வேலையை பண்றியா? கமிஷனா? நானா? ஏய் ஏய், யார பத்திர கமிஷன்ரா? ஏய், என் பரம்பரை என்ன தெரியுமாடா? ஏய், உனக்கு ஒரு காசு எவ்வளவு தெரியுமாயா? பாப்பா, என்னை பார்த்து கமிஷன்ரா? நீ எப்படி சோறாக்குறேன்னு பாத்துறடா. என்னமா? அமைதியா இரு. அவர் பேசுறதுல என்னைய தப்பு இருக்கு? நீ சமைச்சதை எடுத்து வாயில வச்சு பாரு. இம்புட்டு இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? இத்தனை பேர் சாப்பிட்டு இருக்காங்களே, உப்பு அதிகமா இருந்தா சொல்ல மாட்டாங்களா? ஐயோ தயவு செஞ்சு கொஞ்சம் சத்தம் போடாம பேசுறீங்களா? ஏன் இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிற கணக்கா பேசிக்கிறிய? அட போமா, உங்க அப்புச்சி மரியாதைக்காக தான் நான் பாக்குறேன். இப்படி எல்லாம் சின்னப்பட்டு கேவலப்பட்டு சமைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஐயோ ஒரு நிமிஷம், என்ன பேச விடுறியலா? ஒரு நிமிஷம். கண்டா முருகா, வாயா போலாம். என்ன டேய், சோறு வெந்துருச்சு. அடிச்சு ஆற விடணும்ல. நீ கிண்டிக்கிட்டே இரு. சரியா? அந்த பொண்ணுடைய கழட்ட வேண்டியதானே. போறாம போறாம. மாமா இந்தாங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. ஹலோ, யாரு? சரி. மா வாமா. ஏண்டி என்னடி பண்ண போற? தெரியலம்மா, ஏதாச்சும் பண்ணுவோம். அம்மா உப்பு இருக்குமா? ஏய் ஏய், என்னடி உப்பு எடுக்கிற? இத போட்டா ஒர்க் அவுட் ஆகுமாடி? மா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? சும்மா நாம கலந்து விடுவோம். வாமா. நாகு எதையாவது பண்ணி சொதப்பிடாதடி. இந்த வாட்டியாவது கண்டிப்பா நடக்கும்ல. சரி போதுமான்னு பாரு. ஓடி எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் போட்டுறவா? சரி, அந்த கரண்டியை கூட கலந்து விடுறேன். அம்மா வராங்கம்மா. சரி சரி. சரி சரி, சாம்பார் கொதிக்குது, நான் கலக்கிட்டு வர்றேன். மாமா இந்தாங்க. கொடுமா. போதும் போதும்.
என்னங்க நீங்க பரிமாறீங்க? உட்காந்து சாப்பிடுங்க. இங்க ஆளுங்க இருக்காங்கல்ல. இதுல என்ன இருக்கு சம்பந்தி? உறவுக்காரங்க விளம்புனா சாப்பிட்ற சாப்பாடு ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அமுதாவை இதை விட ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்திருக்க முடியும்னு எனக்கு தோணல. அவளை எந்த குறையும் இல்லாம பாத்துப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்பந்தி, இது வெஜிடேரியன் தான். கல்யாணம் முடிச்சு 7 நாள்ல மறுவீடு வருவீங்கல்ல, அப்ப பாருங்க அக்கா பிரியாணி சமைச்சு போடுவா. ஆடி போயிருவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அம்மா, நீ அம்மாவை கூட்ட உட்காருமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏய் நன்றி போ. சாப்பிடாம ஏன் இப்படி கோவிச்சுட்டு போறாளுங்க? போதுமா போதும். வாம் வா. அமுதா, உமா, இதோட என் பொண்ணுகளா இந்த வீட்டில இருந்து கிளம்புற நீங்க திரும்பி வரும்போது 4 பேரா இன்னொருத்தரோட மனைவியா தான் இந்த வீட்டுக்குள்ள வரப்போறீங்க. அமுதா, உமா கல்யாணத்தை பத்தி நான் கவலைப்பட்டதை விட உன் கல்யாணத்தை பத்தி தாம்மா அப்புச்சிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அவ படிச்ச புள்ள எப்படியும் சமாளிச்சிருவா. ஆனா உன்னை எப்படி கரை சேர்க்க போறேங்கிற கவலை இம்புட்டு நாளா தூங்க விடாம என்ன துரத்திக்கிட்டே இருந்துச்சுமா. கடைசியா உங்க கல்யாண நாளே வந்துருச்சு. இனிமேலும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா எல்லாம் நடக்கணும்மா. 2 பேரும் நல்லா இருக்கணும். வாங்க. போலாமாம்மா? என் தேவைக்காக தான் கால் பண்ணேன். இனியும் உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. நானே களத்துல இறங்குறேன். இங்க பாரு, நீ ஏற்கனவே இறங்கி அசிங்கப்பட்டது பத்தலையா உனக்கு? பழைய கதையை விடு, எனக்கு அவ வேணும். என் திட்டத்தை கேளு. உன்னால என்ன ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணு. சரி, சீக்கிரமா சொல்லி தொலை.
பண்ணிருடா. ஆனா சொன்னத சொதப்பாம பண்ணு. இதுதான் நமக்கு கடைசி சான்ஸ். இந்த தடவை அந்த அமுதா கண்டிப்பா மிஸ் ஆக மாட்டான். இந்த கண்ணனோட மிஸ்ஸஸா தான் ஆவா. மகாராணி காலு தரையில படாம கூட்டிட்டு போறீங்களோ? உங்க தலையில இன்னைக்கு நைட்டே நான் இடியை இறக்குறேன். என்ன ஒரு ஆரத்தை எடுக்கும் போது நிறுத்துறீங்களா? யாரு என் மகளுக நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஆரத்தி சுத்தணும். அந்த விதத்துல பார்த்தா அன்னலட்சுமியை விட தகுதியான ஆள் யாரும் இந்த கூட்டத்துல இல்ல. நீங்க வாங்க, நல்ல நேரம் முடிய போகுது. வந்து ஆரத்தியை சுத்துங்க. கொடுங்க. இந்தாங்க சம்பந்தி. ஓமா போங்க. எல்லாரும் புள்ள குட்டிங்களோட 100 வருஷம் நல்லா இருக்கணும். வாங்க போலாம். செந்திலே வாழ்த்துக்கள். என்ன செந்திலே முகமே மாறி போச்சு? நான் வந்தது பிடிக்கலையா உனக்கு? இந்தா பொக்கேவை புடி. வாங்க சார். அடடே, நீங்க எங்களுக்கு முன்னாடியே மண்டபத்துக்கு வந்துட்டீங்க போல. இளங்கோ, சார கவனி. பொறவு வரமாட்டோமா சார்? இது நம்ம வீடாச்சே. உங்க செந்தில் உங்களுக்கு எம்புட்டு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கும் முக்கியம். என்ன செந்தில? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறோம். அமுதா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். அவரு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. அவரு பள்ளிக்கூட வாத்தியாரு. நீங்க இடம் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார், நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்ன சரியான இடத்துக்கு வந்தீங்க? இவர் தப்பு பண்ணாருன்னு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? இப்ப பாரு. நல்லா இருக்குல்ல?
இந்த ஆதாரம் போதுமா? என்ன மாப்பிள்ள இது? நான் சொல்றேன் சார், உன் மாப்பிள்ள அடிச்ச அடியில இந்த ஆள் மிஸ்ஸிங். ரெண்டு நாள் ஆளை காணோன்னு புகார் வந்திருக்கு. அதான் உங்க மாப்பிள்ளைய ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்குது. இங்க பாருங்க சார், அவன் பார்க்க ஏதோ பொறுக்கி பைய மாதிரி இருக்கான். ஏதாவது தப்பு பண்ணிருப்பான், அதான் மாப்பிள்ள கை வச்சிருப்பாப்ல. வீண் சண்டைக்கு போறவர் இல்ல சார், இவரு ஸ்கூல் வாத்தியாரு. நீ சொல்லு செந்தில், எதுக்காக அவனை அடிச்ச? ஐயோ, துரையோட மேட்டர் சபையில தெரிஞ்சதுன்னா அப்புச்சி சங்கடப்படுவாரே. கேக்குறாங்கல்ல, சொல்லு செந்தில், எதுக்காக அந்த பையனை அடிச்ச? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.